முன்னொரு காலத்தில் கடவுள் மீது மிகுந்த பக்தி கொண்ட நல்ல தம்பி என்கிற ஏழை பக்தன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். ஏழையாக இருந்ததால் என்னவோ அவனுக்கு பொன் பொருள் பணம் மீது பற்றுதல் இல்லாமல் போனது. ஆனால் இவன் மனைவி அவனுக்கு அப்படியே நேரெதிரானவள். பணம் பணம் என்று அலையக்கூடியவளாக இருந்தாள். நல்ல தம்பி ஏழை என்பதால் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் தான் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்தான். நல்ல மனம் படைத்தவன் என்பதால் தன்னுடைய எளிய வருமானத்திலும் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யும் பெருந்தன்மையும் இவனிடம் இருந்தது. இவன் மனைவிதான் பணத்தாசை பிடித்தவளாயிற்றே. நீ இன்னும் நிறைய சம்பாதித்து விட்டு வா. எத்தனை நாளைக்குதான் குடிசை வீட்டிலேயே வாழ்வது? நாமும் பெரிய வீடு வாங்க வேண்டாமா? தங்கத்தில் எனக்கு நகைகள் வாங்கி தரமாட்டாயா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை தினமும் கேட்டுக்கொண்டே இருந்தாள். தன் மனைவியிடம் போதும் என்கிற மனநிலை இல்லாததை நினைத்து வருந்தினான் நல்ல தம்பி. ஆனாலும் அவளது மனம் மாறவில்லை. அவள் பணம் பணம் என்று சொல்ல சொல்ல நல்ல தம்பிக்கு வாழ்க்கையே வெறுத்து போனது. ஒரு நாள் அந்த ஊருக்கு சக்தி வாய்ந்த சாமியார் ஒருவர் வந்திருப்பதாக நல்ல தம்பியின் மனைவிக்கு தகவல் கிடைத்தது. அற்புதங்களையும் அவர் நிகழ்த்துவார் என்று அவள் கேள்விப்பட்டதால் தன் கணவன் நல்ல தம்பியிடம் வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சி பேசினாள். என்னங்க, நம்ம ஊருக்கு சாமியார் ஒருத்தர் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாராம். ரொம்பவும் சக்தி வாய்ந்தவராம். நீங்க அவரை போய் பார்த்துட்டு வந்தா நம்ம ஏழ்மை நிலை பறந்து போயிடுங்க என்று சொன்னாள். நான் அவரை போய் பார்க்கறதுக்கும் நம்மளோட ஏழ்மை போகிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு என்று அவளிடம் அப்பாவியாக கேட்டான் நல்ல தம்பி. நீங்க இப்படி இருக்கிறதாலதான் நாம இப்படியே இருக்கிறோம். அந்த சாமியாரு ரொம்ப சக்தி வாய்ந்தவராம். அவர்கிட்ட நிறைய பணம் வேணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அவன் மனைவி. முடியாது என்று சொன்னால் பழைய பல்லவியை மறுபடியும் பாட ஆரம்பித்து விடுவாள் என்று நினைத்த நல்ல தம்பி அந்த பிரபல சாமியாரை பார்க்க புறப்பட்டான். அங்குள்ள கோயில் ஒன்றில் பக்தர்களோடு உரையாடி கொண்டிருந்தார் அந்த சாமியார். நல்ல தம்பியும் பக்தர்களோடு பக்தனாக போய் அமர்ந்து கொண்டான். நிறைய பேர் சாமியாரிடம் கோரிக்கை வைத்தார்கள். அவர்களுக்கு தகுந்த தீர்வையும் சாமியார் சொல்லிக் கொண்டிருந்தார். நல்ல தம்பிக்கு ஒரே குழப்பம். என் மனைவி நிறைய பணம் கேட்கிறாள், அதற்கு ஏதாவது ஒரு வழியை செய்யுங்கள் என்று நான் அவரிடம் எப்படி கேட்பது என்று தயங்கியபடி அமர்ந்திருந்தான். வந்தவர்கள் எல்லாம் சாமியாரை பார்த்துவிட்டு கிளம்பிவிட்டார்கள். கடைசியாக இவன் ஒருத்தன் மட்டுமே அங்கே இருந்தான். அந்த சாமியாரே அவனை அழைத்தார். மகனே, அருகில் வா. உன் மனதில் உள்ள பிரச்சனையை சொல். நீ வாய்விட்டு சொன்னால்தான் பிரச்சனைகள் தீரும் என்று சொன்னார் சாமியார். நல்ல தம்பியும் சாமியார் அருகில் போனான். மனைவி சொன்னதை அப்படியே அவரிடம் சொன்னான். சாமி, என் மனைவி சொல்லிதான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். நீங்க ரொம்பவும் சக்தி வாய்ந்தவராம். நீங்கள் நினைத்தால் எங்கள் வறுமையை போக்க முடியுமாம். நான் பணக்காரன் ஆக முடியுமாம். திரும்பி வரும்போது பணக்காரனாக தான் நீங்க வர வேண்டும் என்று கூறி என் மனைவி என்னை இங்கே அனுப்பியிருக்கிறாள். அதை தங்களிடம் எப்படி கேட்பது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தேன். நான் ஏதேனும் தவறாக கேட்டிருந்தால் மன்னித்து விடுங்கள் என்று தன் மனதில் உள்ள விஷயத்தை சொல்லிவிட்டான் நல்ல தம்பி. சிறிது நேரம் அமைதியாக எதையோ யோசித்த சாமியார் பிறகு நல்ல தம்பியை பார்த்தார். மகனே, நீ சொல்வதை பார்த்தால் உன் மனைவி ஒரே நாளில் நீ பணக்காரன் ஆகிவிட வேண்டும் என பேராசைப்படுகிறாள், அப்படிதானே? சாமியார் இப்படி கேட்க தலையை மேலும் கீழுமாக வேகமாக அசைத்து ஆமாம் என்று பதில் சொன்னான் நல்ல தம்பி. நீ நேற்று என்னை பார்க்க வந்திருந்தால் கல்லையும் தங்கமாக மாற்றக்கூடிய அந்த அதிசய கல்லை உன்னிடம் தந்திருப்பேன். இன்று காலையில்தான் ஊர் எல்லையில் உள்ள சாக்கடைக்குள் அந்த அதிசய கல்லை சாமியாரான நமக்கு வேண்டாம் என்று சொல்லி தூக்கி எறிந்தேன். உனக்கு அந்த கல் வேண்டுமென்றால் அதை எடுத்துக்கொள் என்று பதில் சொன்னார் சாமியார். சாமியாரிடம் விடைபெற்று புறப்பட்ட நல்ல தம்பி நேராக சாமியார் சொன்ன சாக்கடையை தேடி போனான். ஊர் எல்லையில் துர்நாற்றத்தை வீசிக்கொண்டிருந்தது அந்த குட்டி சாக்கடை. கல்லை தங்கமாக மாற்றக்கூடிய அதிசய கல் இதற்குள் தானே இருக்கிறது என்று நினைத்த நல்ல தம்பி சட்டென்று அதற்குள் இறங்கினான். நல்ல வேளை, முழங்கால் அளவுக்கு தான் அந்த சாக்கடை ஆழமாக இருந்தது. அதனால் கைகளை கொண்டு சாக்கடைக்குள் இருக்கும் ஒவ்வொரு கல்லையும் கையில் எடுத்து பார்த்தான். அவன் நேரம் நன்றாக இருந்திருக்க வேண்டும். ஓரிரு நிமிடங்களிலேயே சாமியார் சொன்ன அந்த அதிசய கல் அவன் கையில் சிக்கிவிட்டது. முக்கோண வடிவில் இருந்த அந்த கல் பளிச்சென்று ஒளி வீசியது.
அதுதான் அதிசய கல்லாக இருக்க வேண்டும் என்று நினைத்த நல்ல தம்பி சாக்கடைக்குள்ளிருந்து வெளியே வந்தான். அருகில் கிடந்த ஒரு சிறிய கல் மீது அந்த அதிசய கல்லை கொண்டு உரசினான். என்ன ஆச்சரியம்! அக்கணமே அந்த கல் தங்கமாக மாறி போனது. நல்ல தம்பிக்கு இன்ப அதிர்ச்சி. இப்படி நிறைய கற்களை தங்கமாக மாற்றி மனைவியிடம் கொடுத்து விட்டால் அவள் ஆயுசுக்கும் நம்மை இனி திட்டமாட்டாள் என்று எண்ணியபடி தன்னுடைய வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அந்த ஊர் எல்லையில் இருந்த அம்மன் கோயிலை கடந்த போது நல்ல தம்பியின் நல்ல மனசு சட்டென்று விழித்து கொண்டது. அவனுக்குள் திடீரென்று ஒரு சிந்தனை தோன்றியது. இந்த அதிசய கல்லை வேண்டாம் என்றுதானே அந்த சாமியார் சாக்கடைக்குள் தூக்கி எறிந்தார். அப்படியென்றால் இதைவிட உயர்ந்தது ஏதோ ஒன்று அவரிடம் இருக்கும் இல்லையா? அது என்ன என்று அவரிடம் கேட்டு விடுவோம் என்று எண்ணியவன் வீட்டுக்கு போவதை விட்டுவிட்டு சாமியாரை தேடி போனான். அவன் உடம்பெல்லாம் சேரும் சகதியுமாக இருந்ததை பார்த்த சாமியார், நீ அந்த அதிசய கல்லை எடுத்தாயா என்று கேட்டார். ஆமாம் என்று சொன்ன நல்ல தம்பி அந்த அதிசய கல்லை கொண்டு தங்கமாக மாற்றிய சாதாரண கல்லையும் சாமியாரிடம் காண்பித்தான். சாமி, தொட்டதையெல்லாம் தங்கமாக மாற்றக்கூடிய இந்த அதிசய கல்லை நீங்கள் அற்பமாக நினைத்து சாக்கடைக்குள் தூக்கி எறிந்திருக்கிறீர்கள். அதிசயங்கள் நிகழ்த்தக்கூடிய இந்த கல்லையே அற்பமானது என்று கருதி நீங்கள் வீசி எறிந்திருப்பதால் இதைவிட உயர்ந்த ஒரு பொருள் உங்களிடம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அது பற்றி தெரிந்து கொள்ளதான் இங்கே வந்தேன் என்றான். அதற்கு அந்த சாமியார், மகனே, நீ நினைப்பது உண்மைதான். இந்த அதிசய கல்லை விடவும் 1000 மடங்கு உயர்ந்த ஒரு பொருள் என்னிடம் இருக்கத்தான் செய்கிறது. ஆண்டவனின் திருநாமம் தான் அது. அந்த இறைவனுடைய திருநாமத்தையும் மன நிறைவோடு உனக்கு தர நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் அதை பெறக்கூடிய தகுதி உன் மனைவியிடம் இல்லை. அதனால் இந்த அதிசய கல்லை அவளிடம் கொடுத்துவிட்டு நீ என்னிடம் வா. உனக்கு நான் சக்தி வாய்ந்த அந்த ஆண்டவனின் திருநாமத்தை போதிக்கிறேன் என்று சொன்னார். சாமியாரிடம் விடை பெற்ற நல்ல தம்பி நேராக வீட்டுக்கு சென்றான். கல்லையும் பொன்னாக மாற்றக்கூடிய அதிசய கல்லை மனைவியிடம் கொடுத்தான். அந்த அதிசயக்கல் பொன்னாக மாற்றிய தங்க கல்லையும் அவளிடம் தந்தான். அவன் மனைவிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ஒரே நாளில் கோடீஸ்வரி ஆகிவிட்ட மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள். எக்காலத்திலும் அவளை திருத்த முடியாது என்று நினைத்த நல்ல தம்பி அவளுக்கு பெரிய கும்பிடு போட்டு மனைவி என்கிற அவளை துறந்துவிட்டு சாமியார் இருந்த இடத்திற்கு போனான். உலக இன்பங்களையும் செல்வங்களையும் விட ஆண்டவனின் திருநாமம் எந்த அளவுக்கு உயர்ந்தது என்பதை அவனுக்கு உணர்த்தினார் சாமியார். தினமும் உள்ளமுருகி இறை நாமத்தை ஜெபிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் அவனுக்கு ஆண்டவனின் தரிசனம் கிடைத்தது. பிறவி சுழற்சியிலிருந்து விடுபட்டு ஞானிகளும் முனிவர்களும் தேடி தவம் இருக்கும் முக்தி நிலையை அடைந்தான் நல்ல தம்பி. நம் ஒவ்வொருவரது வாழ்க்கைக்கும் பணம் தேவைதான். அந்த பணம் அளவோடு இருந்தால் போதும். பணம் தான் எல்லாமே என்று எண்ணுவதுதான் இங்கே பெரும் தவறு. கோடிகளில் பணம் வைத்திருப்பவன் வெளிப்புற வாழ்க்கையில் அடுத்தவர் பார்வைக்கு மகிழ்ச்சியாக தெரிந்தாலும் அவனுக்குள் 1000 பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பணம் மட்டுமே ஒருவனுக்கு சந்தோஷத்தை தந்துவிடாது. பணத்தை விடவும் அதிக சந்தோஷம் தரக்கூடிய எவ்வளவோ விஷயங்கள் உள்ளன. அதில் முதன்மையானதுதான் இறைவனுடைய திருநாமம். அந்த அளப்பரிய செல்வத்தை நம்மில் எத்தனை பேர் தேடிக்கொண்டிருக்கிறோம்? இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களை உடனுக்குடன் வந்து சேரும்.